வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான திருக்குறள் ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கு. அது எந்த பால்ல, எந்த இயல்ல, எந்த அதிகாரத்துல எத்தனாவது குறள் அமைஞ்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்க மற்ற ஃபுட் வீடியோஸும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டான பச்சை பயிறு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல. நான் இன்னைக்கு 50 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு குக்கர்ல மாத்திட்டு பயிர் மூழ்கிறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போறோம். பயிர் வேகும் போதே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட போறேன். 4 விசில் விட்டோம்னா நல்லாவே நமக்கு வெந்துடும். பயிர் நல்லா குழைவா வெந்திருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். சரியா வேகலைன்னா நமக்கு மசிக்க வராது சரியா. அதனாலதான் நல்லா குழைவா வேக வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா மசிஞ்சிடும். தண்ணி சொட்டு கூட இல்லாம எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை நீங்க ஏதாவது குழம்பு வைக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாம. இப்போ நம்ம வடிச்சு எடுத்து வச்ச பயிரை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ பயிறு கூட 1 கப் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா பயிறு மசிஞ்சிரும். ஏற்கனவே நல்லாவே வெந்திருக்கு. சரியா வேகலைன்னா இந்த மாதிரி மசிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணது, கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணது, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், வாசத்துக்கு கொஞ்சமா பெருங்காயத்தூள், இன்னும் உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பக்கோடாக்கு பாதி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து பாண்ட் ஆகணும். அதுக்காக நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட 50 கிராம் பச்சை பயிருக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரெக்டா இருக்கும். நீங்க எடுத்துக்கிற பச்சை பயிறு, வெங்காயம் எல்லாத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவோட அளவை ஜாஸ்தியோ இல்ல கம்மியோ பண்ணிக்கோங்க. மாவு சேர்க்கும் போது எல்லாமே நல்லா பாண்ட் ஆயிரும். அப்பதான் நமக்கு பொரிச்சு எடுக்கும் போது ஒன்னோட ஒண்ணு பிரிஞ்சு வராம இருக்கும். இல்லைன்னா பயிரெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, இந்த மாதிரி பக்கோடா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சூடு பண்ணிட்டு நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா பக்கோடாவை இந்த மாதிரி உதுத்து உதுத்து போடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டீ டைம் ஸ்நாக்ஸ் இது. நம்ம இன்கிரீடியன்ஸ் எதுவும் ரொம்ப பெருசாலாம் சேர்த்துக்கல. பயிறு ஊற வச்சு வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே பக்கோடா மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இன்ஸ்டன்டா சீக்கிரமாவே செஞ்சிடலாம். பயிறு மட்டும் ஊற வச்சு வச்சிருந்தோம்னா. அது மாதிரி வேகிறதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, சீக்கிரமாவே வெந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை பயிரும் வேக வச்சுதான் வச்சிருக்கோம். கடலை மாவும் சீக்கிரமாவே வெந்துடக்கூடிய பொருள் தான். நல்லா பிரவுன் கலர் ஆனதும் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்ததும் எடுத்துடலாம். நல்லா பிரவுன் ஆயிருச்சு. அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே பக்கோடா போட்டுடுங்க, இல்லைன்னா கருகிடும், உள்ள சரியா வேகாத மாதிரி இருக்கும். பாருங்க, நல்லா பிரவுன் ஆயிருச்சு. இப்ப எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா டேஸ்டான
பாசிப்பயிறு பக்கோடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் 50 கிராம் பயிர் தான் எடுத்திருந்தேன், அதுலேயே எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இது 2 பேர்ல இருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டேஸ்டான பச்சைப்பயிறு பக்கோடா செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.